சுகுமார் நாவல் அத்தியாயம் 10 நிலவை கலவுசை தொடர்கிறது. பங்களா முற்றிலுமாய் எரிந்து கருகிய சுவர்களோடு நின்றிருக்க 2 தீயணைப்பு வேன்களும் ஒரு போலீஸ் பெட்ரோல் காரும் தெரிந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டு சொற்பமாய் ஒரு கும்பல். நிஷா காரை நிறுத்திவிட்டு ஒரு போலியான அதிர்ச்சியோடு போலீஸ் அதிகாரியை நோக்கி ஓடினாள். சார், என்னாயிற்று? எப்படி தீப்பிடித்தது? அதிகாரி நிமிர்ந்தார். செந்நிற யூனிஃபார்ம், ஃப்ரேம் இல்லாத மூக்கு கண்ணாடி, கண்களை கச்சிதமாய் கவ்வி இருந்தது. கிரே நிற டை, கண்கள் காப்பர் சல்ஃபேட் நீளத்தில் இருந்தது. நிஷாவை கேட்டார். நீ யாரு? என் பெயர் நிஷா, மெட்டலர்ஜிஸ்ட் ஹேம்லரிடன் உதவியாளராக இருக்கிறேன். நீ விபத்து நடந்த விவரம் தெரிந்துதான் வந்தாயா? நான் எண்ணியபடியே விபத்து என்று முடிவு கட்டிவிட்டீர்கள். மனசுக்குள் ஒரு நொடி சந்தோஷத்தை கொண்டாடிய நிஷா உடனே அதை அழித்துவிட்டு முகத்தில் பழைய கலவரத்தையே காட்டினாள். இல்லை, இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது. என்னுடைய வேலை நேரம் இது. தினசரி மதியம் 1 மணிக்கு வருவேன், 8 மணிக்கு போவேன். ஹேம்லர் தீ விபத்தில் சிக்கி கொண்டு விட்டாரா? இல்லை, வெளியே போயிருந்த பொழுது விபத்து நடந்ததா? அதிகாரி பெருமூச்சு விட்டார். ஹேம்லர் தீயில் சிக்கி இறந்து விட்டார். அவரோடு இன்னொரு நபரும் தீயில் கருகி கிடக்கிறார். உனக்கு அவரை அடையாளம் தெரிகிறதா என்று பார்க்கலாம், வா. அதிகாரி அவளை புதைந்து கொண்டிருந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில் கூட்டி போனார். காற்றில் எரிந்த ரசாயன பொருட்களின் நெடி இன்னமும் இருந்தது. வெடித்து சிதறிய கண்ணாடி ஜாடிகள், பொங்கி வழிந்த அமிலங்கள், எரிந்தும் எரியாத மேஜை, நாற்காலிகள். அதிகாரி நின்றார். கான்ஸ்டபிள் நாவல் வெள்ளை விரிப்பை நீக்க கைகளும் கால்களும் வளைந்து கருகி போன உடல்களோடு ஹேம்லரும் ஜான் கிரிக்கும் கோரமாய் தெரிந்தார்கள். நிஷா உடனே கண்களில் நீரை காட்டி கர்ச்சீஃபால் வாயை பொத்தி கொண்டாள். அதிகாரி கேட்டார். ஹேம்லருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நபர் யார் என்று தெரிகிறதா? நிஷா பார்த்துவிட்டு தலையாட்டினாள். தெரியவில்லை. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை. உன்னால் ஏதாவது அனுமானிக்க முடிகிறதா? ஓரளவுக்கு சொல். ஹேம்லர் ஒரு மெட்டலர்ஜிஸ்ட். சமீப காலமாய் அவர் கன் பவுடர் தயாரிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். அபாயகரமான இந்த ஆராய்ச்சி வேண்டாம் என்று எவ்வளவோ தடவை அவரிடம் சொல்லியிருக்கிறேன். அது தவிர சொல்லு. ஹேம்லருக்கு கடந்த சில நாட்களாய் அளவுக்கு மீறிய அஜாக்கிரதைத்தனம். ஸ்கிரிப்ட் விளக்கு பக்கத்திலேயே கன் பவுடர் சாம்பிள் பொட்டலங்களையும் வைத்து விடுகிறார். எத்தனையோ தடவை நான் அகற்றியிருக்கிறேன். இப்பொழுது நீ சொன்னதையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி தர முடியுமா? தருகிறேன். சென்னை, மறுநாள் இரவு 11 மணி. ஒரு வாய் விஸ்கிக்கு 1 முந்திரி பருப்பு வீதம் மென்று கொண்டிருந்த நவமணி டெலிஃபோன் ஒலித்ததும் ரிசீவரை எடுத்தார். குரல் கொடுத்தார். ஹலோ சார், ஃப்ராங்க்பர்ட்டிலிருந்து நான் அருள் பேசுகிறேன். எப்போ போய் சேர்ந்த? 1 மணி நேரத்துக்கு முந்தி. ஜெயவர்தன், மங்களேஷ் 2 பேரையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சார். வந்து சேர்ந்துட்டு விபரத்தை சொல்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். சரி, எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேன்? இன்டர்நேஷ்னல் லாயட்ஸ். ஃபோன் நம்பர் சொல்லு. 07174579. மறுபடியும் எப்போ ஃபோன் பண்ணுவேன்? ஜெயவர்தனனையும் மங்களேஷையும் கண்காணித்து விபரம் ஏதாவது தெரிஞ்சதும் ஃபோன் பண்ணுறேன் சார். எப்படியும் 2 மணி நேரத்துக்குள்ளே என்னோடய ஃபோன் காலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சார். சரி, அவங்களை கண்காணிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கட்டும். அவங்க பார்வையில் நீ பட்டுடக்கூடாது. தெரியும் சார். நவமணி ரிசீவரை வைத்துவிட்டு விஸ்கி டம்ளரை எடுத்துக்கொண்டார். 2 மடங்கு விழுங்கியிருந்த பொழுது வாசலில் மோட்டார் பைக் சத்தம் கேட்டது. அரை நிமிஷ நேரம் கழித்து காலிங் பெல்லின் கிரிக் கேட்டது. நவமணி எழுந்து போய் வராண்டாவில் பார்த்தார். அவருடைய ஆல்பர்ட் சுயங்கம் என்றபடி வாசற்படியில் தெரிந்தான். முகத்தில் பதட்டம் பரவியிருந்தது. கதவை திறந்தார். என்ன ஆல்பர்ட்? சார், ஒரு முக்கியமான விஷயம். உள்ளே வாங்க. வந்தான். கதவை சாத்திவிட்டு போதையின் லேசான தள்ளாட்டத்தோடு போய் சோபாவுக்கு சாய்ந்து கொள்ள ஆல்பர்ட் எதிரில் வந்து பவ்யமாய் நின்றான். என்ன சொல்லு? ஆல்பர்ட் அவஸ்தையில் எச்சலை விழுங்கிவிட்டு தொடர்ந்தான். சார், 1 மணி நேரத்துக்கு முந்தி ஸ்ரீநகர் டெலிகிராஃப் ஆஃபீஸுக்கு போய் கிழக்கு கரை சாய்புவுக்கு சரக்கு விஷயமா ஃபோன் பேசுகிறதுக்காக எஸ்டிடி ஸ்லிப்பை எழுதி கொடுத்துட்டு காத்திருந்தேன். அப்போ ஐஎஸ்டி பூத்துக்குள்ளே நின்றுட்டு இருந்த ஒரு பெண் அருள்ங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. அவளை கவனிக்க ஆரம்பித்தேன். 5 நிமிஷ நேரம் பேசிட்டு பூத்தை விட்டு வெளியே வந்தா. கவுண்டருக்கு போய் ரசீது வாங்கும் பொழுது நான் பக்கத்தில் போய் நின்னேன். கவுண்டரில் இருந்த கிளார்க் அந்த பெண்ணை பார்த்து, ஏமா ஃப்ராங்க்பர்ட்டுக்கு பேசிட்டியான்னு கேட்டார். நவமணியின் கண்கள் இடுக்கியது. யார் அது? தெரியலை சார். நான் பின்னாடியே போய் வீட்டை பார்த்துட்டேன். எங்கள் வீடு பெசன் நகர் எக்ஸ்டென்ஷனில்
37ஆம் நம்பர் வீடு பங்களா மாதிரி இருக்குது. நவமணி மேஜை மேல் இருந்த கார் சாவியை எடுத்து ஆல்பர்ட்டிடம் வீசினார். ஷெட்டில் இருக்கிற காரை எடுத்துட்டு வா, அவள் யாருன்னு விசாரிச்சுட்டு வந்துடலாம். சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே டெலிஃபோன் அடித்தது. ஃப்ராங்க்பர்ட் வீட்டுக்குள் நுழைந்த நிஷாவை மங்களேஷ் ஆர்வமாய் எதிர்கொண்டான். என்ன நிஷா, போலீஸ் நீ சொன்னதை நம்பிட்டாங்களா? நம்பாமல் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட்டே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் வராது. சரி, திட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமா? இருவரும் டெலிஃபோனுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்தார்கள். மங்களேஷ் ரிசீவரை எடுத்துக்கொண்டு சென்னையில் இருந்த நவமணியை தொடர்பு கொண்டான். அவர் லைனில் கிடைத்தார். சார், நான் மங்களேஷ் பேசுகிறேன். சொல்லு சார். எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. என்ன? ஏற்கனவே போட்டிருந்த திட்டப்படி நான் நிஷா ஜெயவர்தன் 3 பேரும் ஹேம்லர் பங்களாவுக்கு போனோம். ஹேம்லரை துப்பாக்கி முனையில் மிரட்டி நிலாவை எடுத்துக்கிட்டோம். லேபையும் வீட்டையும் தீ வச்சு கொளுத்திட்டோம். ஹேம்லர் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் தீயில்